அன்பார்ந்த சகோதர நெஞ்சங்களே, இந்த அடிப்படையிலே கடவுள் ஏன் எம்மை படைத்தான் என்பது எமக்கு முன்னால் இருக்கின்ற ஒரு பிரதானமான கேள்வி. நமக்கு தெரியும் ஒவ்வொரு விடயத்துக்கும் நோக்கங்கள் இருக்கின்றது என்பதை. இந்த அடிப்படையில் கடவுள் எம்மை படைத்தது இந்த உலகத்திலே அதிகமாக உண்டு குடித்து உறங்கி இறுதியிலே மரணிக்கவா, அல்லது நிறைய சொத்துக்களை சம்பாதித்து மாட மாளிகைகளை கட்டி ஆடம்பர வாழ்க்கைகள் வாழவா, அல்லது அதிகமாக பிள்ளைகளை பெற்றெடுத்து சந்ததிகளை பெருக்கி இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கா, அல்லது இவைகளையும் தாண்டிய ஒரு உன்னதமான நோக்கத்திலேயா என்பதை நாங்கள் இதை தொடர்ந்து வருகின்ற திருக்குர்ஆன் வசனத்திலிருந்து அறிந்து கொள்வோம். எம்மை படைத்த படைப்பாளன் இறைவன் அவனது வேத நூலிலே எம்மை படைத்த நோக்கம் என்ன என்பதை தெளிவாக கூறுகின்ற பொழுது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், وذكر فإن الذكرى تنفع المؤمنين وما خلقت الجن والإنس إلا ليعبدون. நான் மனித இனத்தையும் ஜின் எனும் இனத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது இறைவன் மனிதர்களை படைத்த நோக்கத்தை திருக்குர்ஆனில் அத்தாரியா எனும் அத்தியாயத்தில் 56வது வசனத்தில் கூறுகின்ற விடயம். இந்த அடிப்படையிலே நாம் இதற்கு முன்னைய தலைப்புகளிலே பார்த்தோம், மனிதன் அவன் ஏனைய படைப்பினங்களிலிருந்து எப்படி சிறந்து விளங்குகின்றான். இப்படியான ஒரு வாழ்க்கையை கொடுத்து மனிதனை இந்த உலகத்தில் படைத்தது யார், அவனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் தகைமைகள் என்ன என்பதையெல்லாம் பார்த்தோம். தற்பொழுது எமக்கு முன்னே இருக்கின்ற விடயம், இப்படியான ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை எமக்கு தந்து அவன் ஏன் எம்மை படைத்தான் என்பது. சகோதர சகோதரிகளே, அந்த அடிப்படையிலே இந்த உலக வழக்கிலே நாங்கள் எப்படியான ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை செய்வதற்கு நோக்கங்கள் இருக்கின்றது. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புகின்றான். ஏன் அந்த பிள்ளையை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டும்? பிற்காலத்திலே அந்த பிள்ளை ஒரு சிறந்த ஒரு மனிதனாக, சிறந்த ஒரு பிரஜையாக, ஒரு கல்விமானாக மாற வேண்டும் என்ற நோக்கத்திலே. ஒரு மனிதன் தொழில் புரிகின்றான், அதற்கும் நோக்கம் இருக்கின்றது. என்ன? அன்றாட செலவினங்களை அவன் தேடிக்கொண்டு அவன் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக வேண்டி அவனுடைய தேவைகளை காசு கொடுத்து வாங்குவதற்கு அவன் உழைக்கின்றான். இந்த உலகத்திலே ஒருவன் ஒரு தன்னுடைய தோட்டத்திலே ஒரு மரத்தை நாட்டுகின்றான். ஏன்? பிற்காலத்திலே வரக்கூடியவர்கள் அந்த மரத்திலிருந்து பிரயோசனங்களை, பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே. இப்படி நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் நோக்கம் இருக்கின்றது. வெளிநாடுகளுக்கு மக்கள் செல்லுகின்றார்கள், வெளிநாடுகளிலிருந்து மக்கள் வருகின்றார்கள். என்ன காரணம்? பல நோக்கங்களை உலகத்தை கொன்றவர்களாக, பல நோக்கங்களை சுமந்தவர்களாக இப்படியான பிரயாணங்களை மேற்கொள்கின்றார்கள். இந்த அடிப்படையிலே ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை, மனித வாழ்க்கையை தந்து எம்மை கௌரவித்த அந்த கடவுள் அல்லாஹ் ஏன் எமக்கு இப்படியான ஒரு வாழ்க்கையை தந்தான் என்பதை நாங்கள் கண்டறிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்பொழுது அந்த கடமையை, அந்த நோக்கத்தை சிறம்பட திறமையான முறையில், சிறந்த முறையில் நிறைவேற்றி எம்மை இப்படியான ஒரு வாழ்க்கையை தந்து கௌரவித்த அந்த கடவுளுடைய நெருக்கத்தை, அந்த அல்லாஹுடைய நெருக்கத்தை
பெற்றவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிப்பதற்கு முடியும். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த அடிப்படையில் உலக வழக்கிலே நாம் யாராவது ஒருவர் எமக்கு உபகாரம் செய்துவிட்டால், எமக்கு பணிவிடை செய்துவிட்டால், நாம் அந்த மனிதனுக்கு, அந்த குறித்த நபருக்கு நன்றியுடையவராக வாழ வேண்டும் என்பது உலக வழக்கிலே நாங்கள் மேற்கொள்ளுகின்ற விடயமாக இருக்கின்றது. எமது முதியோர்கள் என்ன சொன்னார்கள்? ஒப்பிட்டவர்களை உள்ளவரை நினை. எனவே எமக்கு இப்படியான ஒரு அந்தஸ்தை தந்து கௌரவமான முறையிலே இந்த உலகத்திலே எம்மை படைத்த கடவுளுக்கு நாம் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும்? நன்றியுடையவர்களாக வாழ வேண்டும். அந்த கடவுள் ஏன் எம்மை படைத்தான் என்ற நோக்கத்தை கண்டறிந்து அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் ஒரு மனிதனாக ஏனைய விலங்குகளை விட, ஏனைய விலங்குகளிலிருந்து, ஏனைய படைப்பின்னங்களிலிருந்து சிறந்து விளங்குகின்ற மனிதன் தன்னுடைய படைப்பாளனுக்கு செய்கின்ற உயர்ந்த கௌரவமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே எனது சகோதர சகோதரிகளை, ஏன் எமது படைப்பாளன் எம்மை படைத்தான் என்பதை நான் உங்களுக்கு முதலிலே ஓதி காண்பித்த வேத வாக்கியத்திலிருந்து உங்களுக்கு தெளிவாகி இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதாவது கடவுளாகிய படைப்பாளனாகிய அவனை வணங்கி வழிபாடு செய்வதற்குத்தான் எம்மை படைத்திருக்கின்றான். அவனுக்கு நன்றியுடன் வாழ்வதற்குத்தான் எம்மை படைத்திருக்கின்றான். எனவே அவனுக்கு எப்படி வழிபாடு செய்வது, அவனுடைய கட்டளைகளை எதிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், அவனுடைய விலக்கல்களை எதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதை பற்றிய தெளிவையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த விடயங்களை பற்றி இதனை தொடர்ந்து வருகின்ற எமது இறுதி கட்டத்திலே நாங்கள் உங்களுக்கு விளக்கலாம் என்று நினைக்கின்றோம். سلام 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 سلام